உன் தியாகம் பெரிது, உன் வீரம் பெரிதுன்னு முதல்வரே அவரை வரவேற்கிறது. இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா வரலாற்றில்? இதெல்லாம் நீங்கள் பண்ணி கோர்ட்டு காரி துப்பி, ஐயா எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுங்க, என்னால் உட்காந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா நிற்க முடியல, நின்னா படுக்க முடியல, அதனால கஷ்டப்பட்டு இறக்கப்பட்டு எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்டு நீங்கள் ஸ்டேஜ் மேலே ஏறி என்ன படுத்து பேசிக்கிட்டு இருக்கிற? பட்டேனா என்ன பொசிஷனு, நாமோனா என்ன பொசிஷனுங்கிற வயசானவன் பேசுகிற பேச்சு அதெல்லாம். நீ துரைமுருகன் அவர்களை சட்டசபையில் சொல்கிறாரு, இந்த முதல்வர் கொடுக்குற ஆட்சியை பார்த்து அவர் அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலாமான் இருக்கு எனக்குங்கிறாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் உங்களை டேக் பண்ணியே தானே இளைஞர்கள் கழுவி ஊத்துறானுங்களே. உங்களுக்குலாம் சூடு சொரண இந்த வெக்கமான இதெல்லாம் எதுவுமே இல்லையா? என்ன பேசணும்னு கூட உங்களுக்கு தெரியலையா? பெண்கள் வந்து அவர் பக்கத்தில் எந்திரிச்சு நின்று ஃபோட்டோ எடுப்பார் முதல்வர் அவர்கள். ஏன்னா அவரோட ஜீன் அப்படி, அவரோட வரலாறு அப்படி. பெண்கள் வந்தால் எந்திரிச்சு நின்று ஸ்டில்லு கொடுப்பாரு. அதுவும் யாருன்னா சின்ன பொண்ணுங்களா யாராவது வந்தாதான் வயசான பாட்டிக்கிட்டலாம் வந்து துரத்தி விட்டுருவாங்க. சட்டக்காலரை தூக்கி விட்டுட்டு அப்படிலாம் ஒன்றும் நடக்கடா, கைப்பிள்ள வாடா வாடா பார்த்துக்கலாம் நமக்கெல்லாம் இதெல்லாம் அரசியலில் சகஜமாக பண்ணிங்க போறீங்க. மீட்டிங் நடந்தால் சேரெல்லாம் உடச்சு போட்டு போயிடுறாங்க. ஏர்போர்ட்டில் போய் அங்கே இருக்கிற ட்ராலியை ஃபுல்லாக உடச்சு போட்டு போயிருக்கிறாங்க. அப்போ அது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? அப்போ இது வேற எந்த ஒரு நடிகருக்குமே கூட இந்த மாதிரி நடக்கிறது இல்லையே. அப்போ அஜித் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போகுதுன்னு அவர் என்ன பண்ணாரு? இல்லை எனக்கு எந்த எதுவுமே வேணும்னு கழிச்சிட்டு போறாரு. அதுதான் ஒரு பொறுப்பான ஒரு தலைவர் செய்கிற வேலை. அவர் என்ன சொல்றாரு, அவர் சட்டத்தை பேசுறாருன்றது கூட இவங்களுக்குலாம் புரியாத தற்கூரி கூட்டவங்க. இவங்க வந்து அவரை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? சேகர் பாபு அவர்கள் கூட சொன்னாரு, 5:30 மணி ஆனா ஐயோ என்னை வெளியே விடுங்க நாங்கெல்லாம் மிஸ்ஸாவையே பார்த்தவங்க அப்படின்னு பில்டப் கொடுத்தவங்க. இவங்க வந்து இது வருதுன்னா எப்படி போய் எல்லாரும் காலையில் விழுந்து கும்பிட்டாங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அந்த மிஸ்ஸால தூக்கி போட்டு வாயில மிதிச்ச இதே காங்கிரஸ் கூட தான் கூட்டணி வச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறதையும் நம்ம பல தடவை சொல்லியாச்சு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிர் அணி மாநில செயற்குழு உறுப்பினரான சுமதி மேகவர்ணம் மேம் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸில் வந்து மிகப்பெரிய மாற்றம் மேம். அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் ஜெயிலில் இருக்கும்போது கூட வந்து அமைச்சர் பதவியை தூக்காதவர் இப்போ வெளியில் இருக்கும்போது இப்போ அமைச்சர் பதவியை தூக்கிட்டாங்களே மேம், என்ன ரீசனுக்காக பார்க்குறீங்க? இந்த திமுக அரசு எவ்வளோ ஒரு கேவலமான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். இது வந்து ஒரு தமிழக வரலாற்றில் ஒரு கரும்புள்ளி. தமிழக அரசியல் வரலாற்றில் கட்டாயம் எல்லாரும் இதை வந்து ஒரு இதாக வந்து சொல்லுவாங்க, ஒரு குறையா. எப்படி ஒரு அமைச்சராக இருந்தவர் ஜெயிலில் இருக்கிறப்போ அவரை இலாக்கா இல்லாத அமைச்சராக ஜெயிலுக்குள்ளே வச்சு எங்களோட வரி பணத்தில் நீங்கள் அவளுக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. திருப்பி ஜெயிலில் வந்து ஜாமீன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு எந்த அமைச்சர் பதவியும் இல்லை எதுவும் இல்லைன்னு சொல்லி வெளியே வந்த உடனே திருப்பி அதே துறையை அவருக்கு கொடுக்கறது. உன் தியாகம் பெரிது, உன் வீரம் பெரிதுன்னு முதல்வரே அவரை வரவேற்கிறது. இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா வரலாற்றில்? இதெல்லாம் நீங்கள் பண்ணி கோர்ட்டு காரி துப்பி இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அதுவும் உடனே இல்லை, கோர்ட் ஆல்ரெடி 2-3 வார்னிங் கொடுத்து இப்போ டெட்லைனில் அப்பா ஜெயிலுக்கு போறியா, பதவி வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அந்த பதவி எடுத்துருக்கிறீங்க. அப்போ யார் அப்பா வீட்டு காசில் நீங்கள் வந்து இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? எங்கள் மக்களோட வரிப்பணத்தில் ஒரு கோர்ட்டு குற்றவாளின்னு நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு வந்துட்டு போகணும்னு சொல்ல குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தரை நீங்கள் எப்படிங்க நீங்கள் வந்து எங்கள் காசில் உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் சகல சம்பத்தம் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க? அப்போ திமுக அரசு எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு. அடுத்து இந்த பொன்முடி வந்து ஏற்கனவே இவர் மேலே ஒரு குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டு தண்டனையும் கொடுத்து உச்சநீதிமன்றத்தில் போய் என்ன சொன்னீங்க? ஐயா எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுங்க, என்னால் உட்காந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா நிற்க முடியல, நின்னா படுக்க முடியல, அதனால கஷ்டப்பட்டு இறக்கப்பட்டு எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்டு நீங்கள் ஸ்டேஜ் மேலே ஏறி என்ன படுத்து பேசிக்கிட்டு இருக்கிற? பட்டேனா என்ன பொசிஷனு, நாமோனா என்ன பொசிஷனுங்கிற வயசானவன் பேசுகிற பேச்சு அதெல்லாம். நீ அப்போ உனக்கு வயசாகலையா? அப்போது இந்த மாதிரி ஏற்கனவே உங்கள் மேலே ஒரு குற்றம் இது பண்ணி நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. இந்த இடத்துல பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள் ஒரு இந்து மக்களோட உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி அவங்களோட திருநாமங்களையும் அவங்களோட மத இதை கேவலப்படுத்தி நீங்கள் ஒன்று பேசுகிறீங்க. அப்போது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கேள்வி கேட்குறாங்க. பிஜேபி மட்டும் ஆர்ப்பாட்டம் பண்ணல, நிறைய பெண்களே அங்கங்கே இது பண்ணாங்க. எல்லா சைவத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இதுக்கு கண்டனம் தெரிவித்தாங்க, எல்லா வைணவத்தில் இருக்கிறவங்களும் இதுக்கு கண்டனம் தெரிவித்தாங்க, ஆன்மீக பக்தர்கள் ஆன்மீக குழுக்கள் எல்லாரும் கண்டனம் தெரிவித்தாங்க. எல்லாம் எப்படி போச்சு? செவிடங்காதில் ஊதுன சங்கு மாதிரி. அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி திமுக அரசு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. கோர்ட்டு தலையிட்டு இவருக்கு இந்த மாதிரி பேசியிருக்காரு, வீடியோ இருக்குது, ஏன் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு கோர்ட்டு காரி துப்புனதுக்கப்புறம் அதுவும் இவ்வளோ நாள் கழிச்சு நீங்கள் நேற்று இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கீங்க. அப்போது ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் கிடைத்த வெற்றி இது.
பொன்முடி அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க பண்ணியிருக்கிறது. நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, திமுக இதே போல தான் எப்படி இப்போ பொன்முடியும் செந்தில் பாலாஜியும் ஆட்சியிலேருந்து தூக்கி எறியப்பட்டார்களோ, இந்த பதவியிலேருந்து தூக்கி எறியப்பட்டார்களோ, இது போல் திமுகவும் தமிழகத்திலேருந்தே தூக்கி எறியப்பட போகுது. அந்த அளவுக்கு மக்கள் கடுமையான வெறுப்புலையும் அதிருப்தியிலையும் இருக்கிறாங்க. இந்த என்னடா நடக்குது, மக்கள் எப்படி தான் உணர்றாங்கன்னு தெரியாமல் துரைமுருகன் அவர்களை சட்டசபையில் சொல்கிறாரு, இந்த முதல்வர் கொடுக்குற ஆட்சியை பார்த்து அவர் அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலாமான் இருக்கு எனக்குங்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு இவங்களுக்கு புரியுதால? டே என்னையா பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? என்ன ஆட்சி நடந்துட்டு இருக்கு? கோர்ட்டு காரி துப்பிக்கிட்டு கிடக்குது, இல்லை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாராம். இந்திய அளவில் உலக அளவில் இவர் ஆட்சி நடத்துகிற லட்சணத்தை பார்த்து புகழ்ந்து அப்படியே என்ன பண்ணுறோம் தெரியாம, என்ன அடுத்து இவர் மேலே வந்துட்டு இருக்கு கேஸு, அடுத்து இவருக்கு இருக்கு. அதனால அவருக்கு போய் போட்டு வைக்கிறார் துண்டை. ஐயா கேஸு வரும், தீர்ப்பு வந்தாலும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள பதவி இதை விட்டு தூக்கிறாதப்பா, அமைச்சர் பதவி இதுலன்னு தூக்கிறாத, நான் இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சுக்கிறேன் அப்படின்னு. அப்போ மக்கள் கேவலமாக உங்களை பார்க்குறாங்களே, அது கூட உங்களுக்கு தெரியல. நீங்கள் இந்த ட்விட்டர் முன்னாடி சோசியல் மீடியாலாம் இல்லைங்க, இன்னைக்கு சோசியல் மீடியாவில் உங்களை டேக் பண்ணியே தானே இளைஞர்கள் கழுவி ஊத்துறானுங்களே. உங்களுக்குலாம் சூடு சொரணை, இந்த வெக்கமான இதெல்லாம் எதுவுமே இல்லையா? என்ன பேசணும்னு கூட உங்களுக்கு தெரியலையா? கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற அளவுக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும், மீடியாக்கள் நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் துரைமுருகன் இப்படி சொல்லியிருக்காரு, முதல்வர் கொடுக்குற ஆட்சியில் முதல்வரை முத்தம் கொடுக்குற அளவுக்கு ஆட்சி நடத்துறாராம், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மக்கள்கிட்ட கேளுங்க. மக்கள் பக்கத்தில் போனாவே வந்து பெண்கள் வந்து பக்கத்தில் எந்திரிச்சு நின்று ஃபோட்டோ எடுப்பார் முதல்வர் அவர்கள். ஏன்னா அவரோட ஜீன் அப்படி, அவரோட வரலாறு அப்படி. பெண்கள் வந்தால் எந்திரிச்சு நின்று ஸ்டில்லு கொடுப்பாரு. அதுவும் யாருன்னா சின்ன பொண்ணுங்களா யாராவது வந்தாதான், வயசான பாட்டிக்கிட்டலாம் வந்து துரத்தி விட்டுருவாங்க. ஆண்கள் வந்தால் பக்கத்திலே போக முடியாது, அடிச்சு துரத்தி விட்டுருவாரு. அதனால் இவங்க என்னதான் நடந்துக்கிட்டு இருக்குன்றதே தெரியாமல் இந்த ரோம் நகரமே பற்றி எறிகிறப்போ நீரோ மன்னன் ஃபிடில் வச்சுட்டு இருந்தானான்னு இவங்க சட்டசபையில் உட்காந்து முத்தம் கொடுத்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே தமிழக மக்கள் கொந்தளிச்சு கிடக்குறாங்க, என்ன ஆட்சி நடக்குது, என்ன ஆட்சி நடக்குது அப்படின்னு. 2 அமைச்சர்களையே வந்து பதவி விட்டு நிற்கிற அளவுக்கு கோர்ட்டு சொல்லி நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா இது எவ்வளோ கேவலம், இது எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ வெக்கம். ஆனாலும் நீங்கள் சட்டக்காலரை தூக்கி விட்டுட்டு அப்படிலாம் ஒன்றும் நடக்கலடா, கைப்பிள்ள வாடா வாடா பார்த்துக்கலாம் நமக்கெல்லாம், இதெல்லாம் அரசியலில் சகஜமாக பண்ணிங்க போகிறீங்க. இது ஆரம்பம், முடிவு கிடையாது. இன்னும் அடுத்து உங்களுக்கு விழுறாடி ஃபைனல் அந்த நாக் அவுட் வந்து 2026 ஒரே அதில் கம்ப்ளீட்டாக நீங்கள் நாக் அவுட், அதுலேருந்து நீங்கள் எந்திரிக்கவே முடியாது. அதே சட்டசபையில் சேகர் பாபு சொல்லும்போது வந்து, அதாவது கர்நாடகாவிலேருந்து ஸ்டாலின் அவர்கள் இப்படி பாராட்டுறாங்க, கேரளாவிலேருந்து இப்படி பாராட்டுறாங்க, ஆந்திராவிலேருந்து இப்படி பாராட்டுறாங்க, ஜப்பானில் ஜாக்கி ஜான் கூப்பிட்டாங்க, லண்டனில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க அப்படின்னு. ஏங்க கூப்பிட மாட்டாங்க? நீங்கள் கர்நாடகாவுக்கு போவீங்க, காவேரி தண்ணியை கேட்க மாட்டீங்க, வேறு ஏதாவது வெட்டி கதை பேசிட்டு திருப்பி வருவீங்க. கேரளாவுக்கு போவீங்க, ஏன் முல்லை பெரியார் அணையில் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிற, ஏங்க வந்து குப்பையை கொண்டாந்து நீங்கள் கொட்டுறீங்க அப்படிலாம் கேள்வி கேட்க மாட்டீங்க. நீங்கள் வேறு ஏதாவது வெட்டி கதையை பேசிட்டு வருவீங்க. அப்புறம் உங்களெல்லாம் அவங்க கொஞ்சாமல் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் ஒரு மாநில அரசாக அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கணுங்க. என் மாநில உரிமை எனக்கு முக்கியம், என் மாநில மக்களோட நலன் முக்கியம், என் மக்களுக்கு வேணும்னா உன்னை நான் நிற்க வச்சு கேள்வி கேட்பேன்னு நீ கேட்டிருந்தீங்கன்னா அவன் வந்து ஐயோ இவன் வந்தாலே தொல்லையா, நம்மளை எப்போ பார்த்தாலும் இது பண்ணுவோம் அப்படின்னு இருக்கலாம். நீங்கள் தான் என்னமே இல்லாமல் உங்களோட வெத்து விளம்பரத்துக்கு நீங்கள் என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ அவங்க புகழாமல் உங்களை என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு எதாவது நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறீங்களா? ஆட்சிக்கு வந்ததுலேருந்து காவேரி தண்ணியை கேட்டு நீங்கள் எதாவது ப்ரெஷர் கொடுத்தீங்களா? இந்த பக்கம் முல்லை பெரியார் அன்றைக்கி எதாவது நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்களா? அவன் மேகதாதானையே கட்டுவேன்னு சொல்லிட்டு அவன் முறமாக பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு நீங்கள் எதாவது ப்ரெஷர் கொடுத்தீங்களா? ஒன்றும் கிடையாது. அப்போ அவங்க புகழாமல் என்ன பண்ணுவான்? ஆகா சூப்பர்ரா, நமக்கு நல்லா ஒத்துழைக்கிறாங்கடா, சூப்பர்ரா தம்பி சூப்பர்ரா, அப்படி தான் சொல்லுவாங்க. வேறு என்ன சொல்லுவாங்க? விஜய் அவர்களோட ஃபங்க்ஷனில் வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசும்போது அண்ணாமலை அவர்கள் இன்டைரக்டாக அட்டாக் பண்ணுறாரு. அதாவது நாங்களாம் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு 6 மணி ஆயிடுச்சு உடனே எங்களுக்கு ஃப்ளைட்டு டைம் ஆச்சு, சீக்கிரம் எங்களுக்கு அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் போராட்டம் பண்ண மாட்டோம், இந்த 10 மாதம் எப்படி ஸ்தம்பிக்க போகுது பாருங்க அப்படின்ற மாதிரி அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. மேம் அவங்க எப்படி அட்டாக் பண்ணுறாங்கன்னு நம்ம தான் பார்த்தோம் எல்லாத்தையும். அண்ணாமலை அவர்களை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே இருக்கிற எந்த அரசியல்வாதிக்குமே தகுதியே கிடையாது. அதை நாங்கள் ரொம்ப தெளிவாக பல இடங்களில் சொல்லிட்டோம். அந்த இடத்துல அவர் சொன்னது என்னன்னா, அது எங்களோட உரிமை, புரியுதா? நீ 6 மணிக்கு அவர் திரும்ப என்ன சொல்கிறார், ரிமாண்ட் பண்ணுன்னாரு. அது கவனிச்சிங்களா நீங்கள்? அவர் என்ன சொல்கிறாரு, நீ அரெஸ்ட் பண்ணினா 6 மணிக்கு மேலே பெண்களை வச்சிருக்கக்கூடாது, 6 மணிக்கு விடணும், இல்லையா ரிமாண்ட் பண்ணு. இதை தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் வந்து இங்கே யாருக்கும் அடிமைகள் கிடையாது, கொத்தடிமைகள் கிடையாது, யார்ட்டையும் நாங்கள் கை கட்டி கூழ கும்பிட்டு போகணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், ராயில் ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு மண்டபத்தில் வந்து நாங்கள் அரெஸ்ட் ஆகி உட்காரோம். நாங்கள் அரெஸ்ட் ஆகி உட்காந்தா அதுக்கு என்ன ஆஸ் பர் ரூலோ நீ அதை பண்ணணும், சட்டத்தின்படி நீ செயல்படணும். அவர் ஒரு ஐபிஎஸ், அவர் எக்ஸ்ஐபிஎஸ்ங்கிறப்ப அவருக்கு தெரியும் என்ன ரூலுன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒன்று நீ என்னையே 6 மணியோட வெளியே விடு, இல்லையா எங்களை ரிமாண்ட் பண்ணு, ரிமாண்ட் பண்ணி கொண்டு உள்ள வை. எதுக்கு வெட்டியாக மண்டபத்தில் உட்கார வச்சுருக்கீங்களே?
அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, அவர் சட்டத்தை பேசுகிறாருன்றது கூட இவங்களுக்கெல்லாம் புரியாத தற்கொலை கூட்டவங்க. இவங்க வந்து அவரை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது? சேகர் பாபு அவர்கள் கூட சொன்னார், 5:30 மணி ஆனால் ஐயோ என்னை வெளியே விடுங்க நாங்கள்லாம் மிஸ்ஸாவே பார்த்தவங்க அப்படின்னு பில்டப்பை கொடுத்தவங்க. இவங்க வந்து இது வருதுன்னா எப்படி போய் எல்லாரும் காலையில் விழுந்து கும்பிட்டாங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அந்த மிஸ்ஸால தூக்கி போட்டு வாயில் மிதிச்ச இதே காங்கிரஸ் கூட தான் கூட்டணி வச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறதையும் நம்ம பல தடவை சொல்லியாச்சு. இப்போ இந்த மாதிரி இந்த வெட்டி பேச்சு பேசலாம் தயவு செஞ்சு விட்டுட்டு ஆட்சி நடத்துறது என்னன்னு பாருங்க. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் வந்து கோவில்கள் எத்தனையோ கோவில்கள் இடிமானம் ஆயிட்டு தினம் ஒரு பதிவு வந்துட்டு தாங்க இருக்கு. கோவில்கள் இடிஞ்சு சிதிலமடைஞ்சு விளக்கேற்ற முடியாமலாம் கிடக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கோவில் நிதியை எடுத்து எங்கே நான் வந்து காம்ப்ளெக்ஸ் கட்டலாம், எங்கே நான் வந்து ரெசார்ட் கட்டலாம், எங்கே நான் காலேஜ் கட்டலாம், இதை பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுக்காக எங்கள் முன்னோர்கள் கோவில்களுக்கு வந்து நிலமும் இது வருமானமும் வரதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சாங்க. கோவில்களை பராமரிக்கிறதுக்கு தாங்க கோவில் நிதி. அது கூட அந்த அறிவு கூட இல்லாமல் கோவில் நிலத்தை நிதியை எடுத்து எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்து மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து கரண்ட் பில்லு கட்டலைன்னு சொல்லிட்டு அது ஒரு பஞ்சாயத்து. என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க கோயில்களை வச்சுக்கிட்டு? அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இங்கே முதல்வருக்கு என்ன சொம்பு அடிக்கலாம், சொம்பு தூக்கலாம், அவருக்கு என்ன பண்ணலாங்கிறது விட்டுட்டு கோவிலை நிர்வகிக்கிற வேலையை அவங்கள தயவு செஞ்சு பார்க்க சொல்லுங்கள். மேம் கடைசி ஒரே ஒரு கேள்வி மேம். அதே மாதிரி விஜய் அவர் புஷி ஆனந்த் அவர்கள் பேசும்போது கோவையே வந்து அதிர்ந்து விட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மேம். அதாவது விஜய் அவர்கள் வந்த உடனே பல விஷயங்கள் நடந்தது. ஆனால் நம்ம பார்க்க முடியுது ரசிகர்கள் சில பேர் வந்து அங்கேருந்து மேலேருந்து குதிக்கிறத பார்க்க முடியுது, பைக்கில் போய் டைவ் அடிக்க பார்க்க முடியுது. ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க விஜய் ரசிகர்களுக்கு? விஜய் ரசிகர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எல்லோரும் எங்களோட பிள்ளை மாதிரி தான். என் பையன் வயசில் தான் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க. நீங்கள் எல்லோரும் ரசிகர்களாக ஒரு சினிமா ரசிகனா, ஒரு சினிமாவில் ஒரு ஹீரோவாக அவரை நீங்கள் வந்து பார்த்துட்ருக்குறீங்க. ஒரு ஹீரோவை போய் பார்க்கணும் அப்படிங்கிற உங்கள் ஆர்வம் தான் அதில் இருக்கே ஒழிஞ்சு அதை தாண்டி உங்களுக்கு அந்த அரசியல் புரிதல் ஒன்றுமே இல்லை. ஒரு ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, விஜய்க்கு வந்து 1 கோடி ரசிகர்ல நீ ஒருத்தர், நீ போய் அவனை பார்க்க போற. ஆனால் உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீ ஒரே பிள்ளை. மரத்து மேலே அப்போ நீ இந்த மரத்து மேலே ஏறி குதிக்கிறது, எலக்ட்ரிக் கம்பு மேலே ஏறுறது, பைக்கில் ட்ரிபிள்ஸ் 4 பேர் போட்டு அடிச்சு மோதி விழுறது, கேட்டில் ஏறி குதிக்கிறேன்னு எவ்வளோ பேர் கீழே விழுந்து மிதிச்சுட்டு ஓடுறாங்க. ஏர்போர்ட்டில் கூட போயிட்டு ஒரே வண்டியில் 4-5 பேர் ஏறி உடஞ்சு விழுறது. உன் உயிருக்கு ஆபத்தான விஷயங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க. அவங்க ஹீரோ ஒரே நாளில் உங்களுக்கு ஒரு இரங்கல் செய்தி போட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. நாளைக்கு உன் குடும்பம் நடுத்தரில் நிற்கும். நீ இன்னைக்கெல்லாம் 25 வயசில் இருக்கிற, நீ நாளைக்கு உன்னை இவ்வளோ நாள் உங்கள் அம்மா அப்பா உன்னை செலவு பண்ணி படிக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இனி நீ சம்பாரிச்சு உன் குடும்பத்தை காப்பாற்றணும், உன் அம்மா அப்பா உட்கார வச்சு நீ நல்லபடியாக எல்லாம் செய்யணும். அந்த கடமை உனக்கு இருக்குது. நீ வந்து உனக்கு உண்மையாலுமே பிடிச்சிருக்க ஒரு அரசியல் தலைவன் அப்படின்னா அவங்க உனக்காக என்ன செய்கிறாங்கன்னு நீ கவனி. உனக்கு உன்னோட முன்னேற்றத்துக்கு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கவனி. உன்னோட குடும்பம் முன்னேறதுக்கு அவங்க என்ன முன்னெடுப்பு பண்ணுறாங்க. உன் தெருவில் தண்ணி வருதா, உன் ரோடு சரியில்லையா, உங்கள் வீட்டில் பிரச்சனையா, எல்லாம் இதுக்காக பேசுகிற ஒரு தலைவனா, ஒரு அரசியல் தலைவனா யார் இருக்கான் அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு பின்னாடி நீங்கள் போங்க. இந்த மாதிரி ஒரு ஹீரோயிசம், ஒரு ஹீரோ வராருங்கிறதுக்காக இப்படி போகிறதுங்கிறது நீங்கள் படித்த பிள்ளைகள். நீங்களாம் அப்புறம் படித்ததுக்கான அடையாளம் என்ன இருக்குது? நீ எப்படி ஒரு கம்பெனியில் ஒரு எம்டி வராருன்னா ஓடி போய் இப்படிலாம் பார்ப்பியா? இன்றைக்கி அம்பானி வராரு, அதானி வராரு, டாட்டா இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி ஒரு கம்பெனியோட ஒரு முதலாளியோ அது போல் அவர் ஒரு ஹீரோ, ஒரு சினிமா நடிகர். அது அவரோட ப்ரொஃபஷன், அவ்வளோதான். எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி போய் ஓடி இந்த மாதிரி விழுந்து இது வேறு எந்த ஸ்டேட்லையும் இப்படி நடக்காது. நீங்கள் கேரளா போய் பாருங்கள். கேரளாலலாம் மிகப்பெரிய ஹீரோக்கெல்லாம் கூட அவங்க சாதாரணமாக வருவாங்க. அவங்களோட கோயிலுக்கு போகிறதோ இல்லை தொழுகை பண்ணுறதோ இல்லை ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கோ வந்துட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் நீங்கள் இன்னும் இப்படியே இருக்கிறீங்க? எத்தனை தலைமுறை ஆனாலும் இப்படி மாறாமல் ஒரு சினிமா நடிகரை வந்து இந்த அளவுக்கு இது பண்ணிவிட்டு உன் வாழ்க்கையை ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு நீ உன் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னா நாளைக்கு உனக்கு ஒரு கை உடைஞ்சதோ கால் உடைஞ்சதோ யார் உன்னை உட்கார வச்சு பார்க்க போகிறா? உன் அம்மா அப்பா தான் வீட்டில் கஷ்டப்பட போகிறது. அதனால் தயவு செஞ்சு இளைஞர்கள் இந்த மாதிரியான இப்படி ஒரு எமோஷ்னலாக இது பண்ணாமல் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக யோசிக்கணும். நாளைக்கு அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா அவர் என்ன மாதிரியான சித்தாந்தங்களை முன்வைக்கிறாரு, அவர் எப்படிலாம் நம்மளோட முன்னேற்றத்துக்கு உதவ போகிறாரு, தமிழ்நாட்டை முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணுறாருன்னு அப்படி நீங்கள் பாருங்கள். அந்த ஒரு கண்ட்ரோலோடு நீங்கள் இருக்கணும். ஏன்னா அவங்க சின்ன பசங்க, அவங்க அரசியல் படுத்தப்படலை. அவங்களுக்கு வந்து அரசியல்லாம் என்னன்னு தெரியல. நீங்கள் பாருங்கள், ஒரு ஆர்ப்பாட்டம் போய் அந்த பசங்க நிற்கிதுங்க, கைது பண்ண வராங்கன்னோன்னா ஓடுதுங்க அந்த பசங்க. அவங்களுக்கு அந்த புரிதல் கூட இல்லை. நம்மளை அரெஸ்ட் பண்ணி மண்டபத்தில் வச்சுருப்பாங்க, திருப்பி விட்டுருவாங்கன்றது கூட தெரியாமல். அப்போது விஜய் அவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு பின்னாடி ரசிகர் பட்டாளமாக இருந்த அத்தனை பேரையும் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்றைக்கி அவங்க ரசிகர்கள்லாம் உங்களோட தொண்டர்களாக மாறணும்னா நீங்கள் மாவட்டந்தோறும் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி போட்டு அந்த பசங்களுக்கு அரசியல் புரியுதில் உண்டு பண்ணணும், அரசியலை சொல்லிக் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் அப்படியே ராவாக வந்து அந்த ரசிகர்களை வந்து இந்த மாதிரி கொண்டு வரதுங்கிறது வந்து உண்மையாலுமே அது அவங்களுக்கு இழைக்கப்படுற துரோகம் அறியாது. அவன் இன்றைக்கும் உங்களை ஒரு கட்சி தலைவர், கட்சி அரசியல்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் விஜய்னா எங்கள் தலைவர் வந்துட்டாரு அப்படின்னு உங்களை பார்க்க ஓடி வரான். அப்போ அவன் உயிரை ரிஸ்க் எடுத்து வரான். அப்போ நீங்கள் அவங்களுக்கு அந்த புரிதலை உண்டாக்கணும். டயருக்கு அடியில் ஓடி வராங்க, விழுகுறாங்க, உயிரை பற்றி அவனுக்கு எந்த இதுவுமே இல்லை. அங்கே பாருங்க, அந்த இடத்துல செருப்பு மட்டுமே ஆயிரக்கணக்கான செருப்புகள். அப்போ எந்த அளவுக்கு அங்கே நெரிசல் உண்டாயிருக்கும், இடிபாடுகளுக்கு நிறைய பெண்களும் வராங்க, சின்ன பொண்ணுங்களும் அங்கே வராங்க. அப்போ என்ன நீங்கள் அப்போ இதை வந்து பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளை எஜுகேட் பண்ணணும்.
ஒவ்வொரு பெற்றோருக்கும் கடமை இருக்குது. நீங்கள் அவங்க குழந்தைகளை எஜுகேட் பண்ணுங்கள். உனக்கு அவர் அரசியல் தலைவராக பிடிச்சிருக்கா, அப்போ நின்று அதை கவனி, எப்படி நீ வந்து அரசியல் இது பண்ணுறன்றதை பாருன்றத ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் கடமை இருக்குது. நீங்கள் நான் ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் வரீங்க அப்படின்னா அந்த ரோட் ஷோவில் அது வந்து ஒரு அரசியல் கட்சிக்கான ரோட் ஷோ கிடையாது. அப்படி நடக்கலை. அவன் ஒரு சினிமா ஹீரோவாக அவங்கள பார்க்குறான். சினிமா ஹீரோ வராரு, என்னோட அண்ணா வராரு, என்னோட தலைவன் வராரு அப்படின்னு தான் ஓடி வரானே ஒழிஞ்சு அப்போ அந்த க்ரௌடை கண்ட்ரோலே பண்ண முடியல. யார் தான் பண்ண முடியும்? எப்படி தான் பண்ண முடியும்? எதுக்குமே கண்ட்ரோலே ஆகாத ஒரு இதாக இருக்காங்க. பார்க்குறப்ப நமக்கு பயங்கரமாக மனசு பதைக்குது. ஏன்னா என் பிள்ளை அந்த இடத்துல அங்கே நிற்கிறான்ற மாதிரி நமக்கு கஷ்டமாக இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ஏறுறானுங்க. அப்போ எப்படி அப்போ ஒரு மரத்து மேலே ஏறுறானுங்க, மரத்துலேருந்து விழுறானுங்க. அந்த பையனுக்கு கண்டிப்பாக கையோ காலோ ஃப்ராக்சர் ஆகிருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக இளைஞர்கள் சிந்திக்கணும். நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்கணும்னா நீ உனக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அரசியல்வாதியாவா, அரசியலுக்குள்ளே என்ட்ராகு. கண்டிப்பாக இளைஞர்கள் அரசியலுக்குள்ளே வரணும். அப்போ நீ ஒரு அரசியல்வாதியாக வரணினா நீ எப்படி அரசியல்வாதியாக நடந்துக்கணுன்றதை நீ தெரிஞ்சுக்கோ. போயிட்டு இந்த மாதிரி ஒரு இது வானர படம் மாதிரி அங்கே ஏறி குதிக்கிறது, இங்கே ஏறி குதிக்கிறது, எல்லாம் போகிற இடத்துலலாம் உடச்சி போட்டுட்டு போகிறது. மீட்டிங் நடந்தால் சேரெல்லாம் உடச்சி போட்டு போயிடுறாங்க. ஏர்போர்ட்டில் போய் அங்கே இருக்கிற ட்ராலியை ஃபுல்லாக உடச்சி போட்டு போயிருக்கிறாங்க. அப்போ அது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? அப்போ இது வேற எந்த ஒரு நடிகருக்குமே கூட இந்த மாதிரி நடக்கிறது இல்லையே. அப்போ அஜித் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போகுதுன்னு அவர் என்ன பண்ணாரு? இல்லை எனக்கு எந்த இதுவுமே வேணும்னு கழிச்சிட்டு போறாரு. அதுதான் ஒரு பொறுப்பான ஒரு தலைவர் செய்கிற வேலை. எனக்கு கீழே இருக்கிறேன், எனக்கு நீ கண்ட்ரோல் ஆகிறானா நான் உன்னை வச்சு நான் வழி நடத்தலாம். எனக்கு கண்ட்ரோல் ஆனால் தயவு செஞ்சு டிஸ்மேண்டில் பண்ணிட்டு போயிடும். ஏன்னா நாளைக்கு என் பேரை சொல்லி நீ வர, உனக்கு ஏதாவது ஒரு அசம்பிதம் நடந்தால் அதுக்கு நான் பொறுப்பு. அந்த தார்மீக பொறுப்பை விஜய் அவர்கள் எடுத்துக்கணும். கட்டாயமாக அந்த இளைஞர்களை வந்து அரசியல் படுத்தணும். அதை விட்டுட்டு அவங்க வந்து குருட்டாம்போக்கில் அவங்க ஒரு அந்த கிரேஸில் வரதை வந்து பாருங்கள் எங்களுக்காக இவ்வளோ கூட்டம் வருது பாருங்கள், எப்படி வருது பாருங்கள், எப்படி இது அப்படின்னு சொல்லி நீ காட்டிக்கிறது இல்லை, பெருமையே கிடையாது. இது உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பெற்றவங்கள பார்க்குறப்போ அது எப்படி மனசு பதைக்கும் அப்படிங்கிறத பெற்றவங்களால தான் உணர முடியும். ஒரு தாய் தந்தையால் தான் உணர முடியும். என் புள்ள வயசில் இருக்கிறவங்க போயிட்டு அங்கே போயிட்டு இப்படிலாம் குதிச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கான், ஐயோ இந்த பிள்ளைங்களுக்கு எதனா ஆயிட்டுனா என்ன பண்ணுறது, ஏன் இந்த பிள்ளைங்களாம் இப்படி லைஃப் ரிஸ்க் எடுத்துக்குதுங்க. அப்போது ஒவ்வொரு பெற்றோர்களுக்குமே இந்த கடமை இருக்குது. தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளோட உட்காந்து பேசுங்க. அவன் எங்கே போகிறான் எங்கே வரான் எல்லாம் மானிட்டர் பண்ணுங்க. அந்த கடமை நமக்கு இருக்குது. மேம் அற்புதமாக கொடுத்தீங்க விளக்கம். உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய பாரதம் அவர்களுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி.